நீங்கள் பார்க்கணும். ஈடு செய்ய காரியம் சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்கிறது. ஸோ அப்போ நமக்கு ஒரு சூழல் இருக்கும்போது, நாம் விடுதலை பயணத்தில் இருக்கும்போது நம்ம எதை ஈடு செய்ய போகிறோம்? ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது, ஒரே ஒரு வழி தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஈடு செய்வதுன்னு அது கேள்வியே இல்லையே. ஸோ இப்போ ரட்சிப்பு காரியத்தில் நம்மளால் ஈடு செய்ய முடியாது, ஆனால் மனுஷனோட காரியத்தில் நம்மளால் ஈடு செய்ய முடியும். அதை இயேசு செய்திருக்கார். ஸோ அப்போ மனிதனின் காரியத்திலே இயேசு ஈடு செய்திருக்கிறார். ஏன்னா அவர் தந்தையின் மகனாக வாக்கு பண்ணப்பட்டதின் காரியத்திலே, அதாவது என்னை தவிரங்கிற காரியத்தில் அவர் தந்தையின் மகனாக குமாரனாக களம் கண்டுவிட்டார். களம் அதாவது கூடாரத்தை கண்டுவிட்டார். ஸோ அப்போ ஆண்டவர் ஒரு கூடாரம் பிறப்பித்த திருக்குமாரன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த விதத்தில் ஆண்டவர் என்னை தவிர அப்படிங்கிற இந்த பிரமாணத்தை, அதாவது இந்த கட்டளை